நேற்று இரவு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட மீட்டிங், அதாவது டைரக்டாக விஜய் அவர்களே களத்தில் இறங்கியிருக்காங்க. இதனால் இதுக்கு மேலே அரசியல் மூவே பயங்கரமாக விஜய் அவர்களுக்கு இருக்க போகிறது என்பதில் துளியும் சந்தேகமில்லை. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் சமயத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இந்தியாவே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் ஏன் கரூர் செல்லலை அப்படிங்கிற கேள்வி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா கரூர் செல்வதற்கான ஏற்பாடுகளும் எதுவுமே செய்ய முடியவில்லை. இதுக்கான காரணம் புசி ஆனந்த் அவர்கள் இல்லை. ஸோ இத்தனை நாளாக புசி ஆனந்த் அவர்கள் தான் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் இது செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டைரெக்டாக களத்தில் இறங்கி விஜய் அவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் டைரெக்டாக களத்தில் இறங்கி தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எஸ் புசி ஆனந்த் அவர்கள் இல்லாததால் விஜயை 15 பேர் கொண்ட குழு அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குழு மூலமாக கரூர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்களாம். 15 பேர் என்னென்ன பண்ண வேண்டும், நம்ம அடுத்த பயணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் அந்த குழு நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே நேற்று இரவு வாட்ஸ்அப் கால் மூலமாக ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் புத்துணர்ச்சியோட தமிழக வெற்றிக் கழகம் செயல்பட வாய்ப்புகள் இருக்கு.